சுத்திரிப்பு கூட்டத்தினுடைய இல்லாவற்றில் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய இந்த கூட்டங்களின் வாயிலாக அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? சுத்திகரிப்பின் முதல் படி என்ன? பரிசுத்தமாக்குதலின் முதல் படி என்ன? ஒரு மனிதன் தன்னை கழுவ ஆரம்பிக்கிறான், தன்னை சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அதை செய்யாமல் அவன் அடுத்த பகுதியில் போகும் பொழுது அது முறையற்ற ஒரு போக்காக காணப்படும். சுத்திகரிப்பினுடைய முதல் பகுதி தங்களுடைய குறைகளை உணர்ந்து அறிக்கை. அறிக்கை என்பது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் தங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் தங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்திருக்கிறார்கள். அறிக்கை என்று சொன்ன உடனே ஒரு போதகரிடத்தில் போய் அறிக்கை செய்வது ஒரு பகுதி. ஒரு சிலர் என்ன, மற்ற சபைகளில ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், பணத்தை செலுத்திவிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று. அது தவறு. ஒரு சிலர் பாவ அறிக்கை கேட்கறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் அந்த போதகரிடத்தில் என்ன செய்றாங்க, ஃபாதர்ஸ்ட அறிக்கை செய்றாங்க. ஒரு கவுண்டர்ல நின்று இவங்க அறிக்கையிடுறாங்க. அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அது. ஒரு ஆசாரியர் இடத்துல போய் ஒரு இஸ்ரவேலன் தான் செய்த குறையை சொல்லி அதுக்கு நான் இந்த பிரமாணத்தின்படி இதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அது வெளியரங்கமா என்ன செய்யுது, மாறுது. இப்போ அவன் கொண்டு போய் அதனுடைய பிராயச்சித்த பலிகள் எல்லாம் செலுத்துவான். ஆனா அதே நேரத்தில் ஆசாரியனுடைய குறைகளுக்கும் இப்படிப்பட்ட பலிகள் இருந்தது. ஆனால் தான் கர்த்தர் அந்த முறைமையை ஒழித்து மகா பிரதான ஆசாரியராக, நித்திய பிரதான ஆசாரியராக இயேசு வெளிப்பட்டு பாவம் இல்லாதவர், பாவத்தை அவர் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அதனால அவர் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக அவர் இந்த நாட்களிலே இன்றும் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அது அப்படினால பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அறிக்கை என்பது ஒரு முக்கிய பகுதி. ஒரு வேளை நீங்கள் இந்த கூட்டங்களில் அறிக்கை செய்திருந்தாலும் மனதில் சில உறுத்துதல்கள் இருக்கலாம். சில காரியங்கள் அறிக்கை செய்தாலும் அது என்ன செய்யறதில்லை, மனதை விட்டு போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுமானால், ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்க்குமானால், முதிர்ச்சி அடைந்த ஒரு போதகரிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அறிக்கையிடலாம். முதிர்ச்சி அடைந்த, அதை நீங்க தான் பகுத்தறிஞ்சு பேசணும். எல்லா ஊழியர்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா, இல்லை மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா, அது வெளியே வரும்போது நீங்க மறுபடி இந்த குற்றம் செய்ததுக்குரிய தண்டனை மாத்திரமல்ல, இந்த குற்றத்துக்குரிய அவமானத்தை நீங்கள் என்ன செய்யணும், சுமக்க வேண்டி வரும். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு வேளை பாசிட்டிவ் அவர்கள் அருமையா சொல்வார், ஒருவன் பாவம் செய்து ஒரு ஊழியக்காரன் தடுமாறி விட்டால் அவனுடைய இயேசுவின் ரத்தம் அவனுக்கு போதுமானது. அவன் கல்வி நம்ம தன்னை சுருத்தி கொளுத்திக் கொள்ள முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் அவன் முதிர்ச்சி அடைந்த ஒரு ஊழியரிடத்தில் என்ன செய்யலாம், அறிக்கையிடலாம். அப்படி அறிக்கை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். சரி, நம்ம பரிசுத்தவான்கிட்ட சொல்லிட்டோம், ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலைக்காக தான் அது. அந்த அறிக்கை என்பது உன்னுடைய, அதாவது ஒரு சிலருக்கு என்னன்னா, யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ணிட்டா அந்த பேடன் என்ன செஞ்சிடும், இறங்கிடும். அப்படி ஒரு உணர்வு இருந்தா முதிர்ச்சி அடைந்த, அதாவது உன் பாவத்தை அவங்க ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாம ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, ஐயோ அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல, நீ மனஸ்தாபப்படு, ஆண்டவரோடு நெருங்கி வா, கர்த்தர் உனக்கு மன்னிப்பார், என்கிட்ட சொல்லிட்ட, ரைட், இதோடு விட்டுரு, வேற யார்ட்டையும் சொல்லாத, இப்படிப்பட்ட காரியம் உள்ள ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், அறிக்கையிட்டா உங்களுடைய பேர்டன் நீங்கலாம். மற்றபடி அப்படி ஒரு அறிக்கை நமக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் டைரக்டா நம்ம கிருபாசனத்தை போறவங்க, நம்ம அந்த அந்தோனியப்பர், ராயப்பர், ராகப்பர், சின்னப்பர், மரியாள், அல்போன்ஸ், இப்படிலாம் நம்ம யாரையும் கூட்டு போக வேண்டியதில்லை. நம்ம டைரக்டாவே எங்க போலாம், தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னொரு ஆள் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விசாரிக்கும் பொழுது அது நம் குற்றவாளிகளாக தீராதபடி பரிசுத்தவான்கள்ட்ட சொல்றது இல்லை, என்ன கிடையாது,
தவறு கிடையாது. அதே நேரத்தில் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுடைய ஆத்மாவில் குத்திக்கிட்டு இருக்கிறது ஏதாவது இருந்தா நீங்க அதை ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்க. ஆவியானவர் சொன்னா போய் அறிக்கையிடு, இல்லைன்னா அது கூட என்ன செய்யாது, அறிக்கை செய்யாது. பலிபீடத்தில் நீ வை, அது தகுனிச்சிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். அதனால இந்த அறிக்கை விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அறிக்கைன்னா என்னன்னே தெரியாது. அறிக்கை செய்வோம் அப்படின்னா எழும்பிட்டு சாட்சி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சாட்சின்னா என்னன்னு தெரியாது. சாட்சியில இங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சோத்திரம், யார் மேலேயாவது எனக்கு வருத்தம் இருந்தா எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்கம்பாங்க. சாட்சியில அறிக்கை செய்வாங்க, அறிக்கையில என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லுவாங்க. இன்னும் அந்த தெளிவு அவங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்க. ஆனால் முதலாவது அறிக்கை, எதை அறிக்கையிடுவது? இரண்டாவது எப்படி அறிக்கையிடுவது? மூன்றாவது அறிக்கையிட்டால் நமக்கு கிடைப்பது என்ன? இத ஒரு நாலேஜ் ஒரு கிறிஸ்தவனுக்கு, அதுவும் பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். எதை அறிக்கையிடுவது, எப்படி அறிக்கையிடுவது, அறிக்கையிட்டால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? அதை குறித்து நான் இப்போ உங்கள்கிட்ட சில வசனங்களை வைக்கிறேன். ஒருவேளை நீங்க காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கலாம், ஆனாலும் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு, அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். முதலாவது அறிக்கையினுடைய நோக்கம் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? விடுதலை, மீட்பு. அதான் ரட்சிப்பினுடைய அர்த்தம். என்னன்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு கிடைக்கும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும். வாயை திறந்து நீ அறிக்கையிடும் போது என்ன கிடைக்குது உனக்கு? உன்னுடைய போராட்டங்கள்ல இருந்து, உன்னுடைய மன போராட்டங்கள்ல இருந்து உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு விடுதலை கிடைக்குது. இல்லாத பட்சத்தில் அந்த பாவம் உனக்கு உள்ளேயே இருந்து 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 ஒன்னைய போட்டு அலக்கழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். அது உனக்குள்ள இருந்து உனக்கு நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டே இருக்கும். நீ இந்த தப்பு பண்ணிட்ட 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 பண்ணிட்ட, நீ அதை சொல்லு. இப்படி அந்த குற்ற உணர்வு உங்களை போராட ஆரம்பிச்சிடும். ஆனா அதே நேரத்தில் நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அந்த முள்ளு என்ன செஞ்சிடும்? உன்னை விட்டு வெளியே போயிடும். அது நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். தாவீது போய் சவுலுடைய சால்வையினுடைய தொங்கலை அறுத்து கொண்டார். அறுக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதாவது தானே இவ்வளவு தூரம் உன்னை நெருங்கி வந்துட்டேன்டா, உன்னைய கொல்லாம விட்டு போறது ஒரு பெரிய கிருபை, என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான். இவன் எங்க வரைக்கும் போயிட்டான்? அவன் கிட்ட வரைக்கும் போயாச்சு. ஆனா அங்க போயிட்டு சால்வை அறுத்துட்டு வந்துட்டான். ஆனா அறுத்த பிறகுதான் இவன் மனசு போட்டு சஞ்சலப்பட்டது. ஐயோ, செஞ்சு தப்புட்டமே தப்புட்டமே தப்புனிட்டமே தப்புனிட்டமே. 1 சாமுவேல் 24:5. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் மனது அடித்துக் கொண்டே இருந்தது. பட 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 பட. ஐயோ, தப்புட்டோம் தப்புனிட்டோம். இவ்வளவு தூரம் போய் மன்னிச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டு நம்ம என்னவோ பெரிய சாதனை சாதிச்சிட்டோங்கிறதுக்கு அடையாளமா எதை செஞ்சுட்டு வந்துட்டோம்? சால்வை போய் அறுத்துட்டோமே, எவ்வளவு பெரிய தப்பு. அவனுடைய மனது அது நிமித்தம் அடித்துக்கொண்டே இருந்தது. இதுதான் ஒரு விசுவாசி, ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியனுடைய அடையாளம். நான் பிரசங்கம் பண்ணி இல்லவட்ட இன்னொருத்த தம்பி நீ செஞ்சது தப்பு, தங்கச்சி சிஸ்டர் பிரதர் நீ செஞ்சது தப்பு, என்ன தப்பு, ஏன் தப்பு, என்னத்துக்கு, நான் செஞ்சது கரெக்ட் தான், இப்படித்தான் பண்ணினேன், இதனால தான் பண்ணினேன், இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கரெக்டா இருந்தா உனக்குள்ளேயே ஒரு சின்ன தவறு நடந்த உடனே பெல் அடிக்கணும், எடுத்தடிக்கும். தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், புத்தி இல்லாம நடந்துட்டோம், இவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம், கடைசியில தடுமாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. அதை கிளியர் பண்ற வரைக்கும் அவனுக்கு சமாதானமே இல்லை. 1 சாமுவேல் 24:11. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். பாத்தீங்களா? இப்ப அவனை மாமனாரை எப்படி அழைக்கிறான்? சொல்லுங்க, மாமனார் எப்படி மாறிட்டாரு?
அறிக்கை செய்யும் பொழுது அவன் சொல்றான், என் தகப்பனே பாரும். எவ்வளவு வித்தியாசமான ஒரு அறிக்கை பாருங்க. இவனை கொல்லணும்னு அந்த மாமனார் முடிவெடுத்துட்டான். இவனை மருமகனா பார்க்கல, இவனை யாரா பார்த்துட்டு இருக்கான்? பயங்கரமான ஜென்ம விரோதியா பார்த்துட்டு இருக்கான். இவனை கொல்லணும்னு முடிவு எடுத்து அவன் ரெடி ஆயிட்டான், தொலைச்சிடணும்னு சொல்லி. ஆனா இப்போ இவன் அவனை பார்த்து சொல்றான், என் தகப்பனே சொல்றான். அவன் சொல்றான், நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் உம்முடைய சால்வையின் தொங்கலை என்ன செஞ்சுக்கிட்டேன், அறுத்துட்டேன், அது தவறு. அதனால அப்படி அவன்கிட்ட பேசுறான். கொஞ்ச நேரம் பேசின உடனே இந்த இவனுடைய அறிக்கையை என் தகப்பனேன்னு வந்த உடனே மாமனார் இப்ப இவனை எப்படி கூப்பிடுறான்? ஜென்ம விரோதியை எப்படி கூப்பிடுறான்? குமாரன். 16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகி தாவீது. எப்படி இப்ப மாமனார் அப்பாவா ஆயிட்டாரு, மருமகன் யாரா மாறிட்டாரு? மகனா மாறிட்டார். அந்த நாம போய் எவ்வளவு தாழ்த்தி நம்ம அறிக்கையிடுறோமோ அதே அறிக்கை மற்றவங்கள்ட்ட உண்டாகும். நீங்க போய் அங்க போய் நீதி பேசி அது இதுன்னு நீங்க குற்றம் சாட்டி நீங்க குத்தி காட்டி, ஒரு சிலர் மன்னிப்பு கேட்க போவாங்க, மன்னிப்பு கேட்க போயிட்டு சண்டை போட்டு வந்துடுவாங்க. அது முன்னிலைமை காட்டிலும் எப்படி மாறிடும்? பின்னிலைமை கேடுள்ளதாயிரும். மன்னிப்பு கேட்க தான் போனது மன்னிப்பு கேட்க. சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்கள், எத்தனைப்படுகிறார்கள். அப்படி அல்ல, அறிக்கை கரெக்டா இருந்துச்சுன்னா அவன் ஜென்ம விரோதி கூட அப்படி சேஞ்ச் ஆயிடுவான். ஒரு சகோதரன், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனுடைய கையை ஒருத்தன் வெட்டிட்டான். குடிச்சிட்டு நல்லா சுத்திட்டு தான் இருந்தானுங்க. திடீர்னு இவன் என்னவோ பேசிவிட்டான். பக்கத்தில் இருந்தவன் கத்தி எடுத்துட்டு, இனி ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இனி எப்படியா பேசிட்ட அப்படின்னு துண்டா கையை வெட்டிட்டான். கையை வெட்டின உடனே போதை தெளிஞ்சிருச்சு, ஓடியே விட்டான். ஓடி போய் அவன் போன இடத்துல ரட்சிக்கப்படுறான். இப்ப அங்க போதனை கொடுக்கப்படுகிறது, மன்னிப்பு கேளுங்க. எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது? கடைசியில் யார் யாரெல்லாமோ வச்சு போய் மன்னிப்பு கேட்டானா, நான் அன்னைக்கு போதையில செஞ்சிட்டேன்பா, தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, வாடா அவன் கையை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லல. அவன் சொன்னான், அன்னைக்கு நீயும் புத்தி இல்லாம நடந்துகிட்ட, நானும் புத்தி இல்லாம நடந்துட்டேன். இப்போ உன் கையை வெட்டினதுனால என் கையை எனக்கு என்ன செய்ய போறதில்ல, திரும்ப வரப்போறதில்ல. அன்னைக்கு நீ புத்தி இல்லாம, நான் சரி மன்னிச்சிடறேன், போயிட்டு வந்துட்டான். நீ போய் நீ தாழ்த்தி உன்னுடைய அறிக்கை கரெக்டா இருந்துச்சுன்னா மற்றவனும் உன்னோட என்ன செய்வான்? அதே ஒரு பேசிக்கல வரும். மாமனார் மருமகனை பார்த்து என் தகப்பனே, மருமகன் மாமனாரை பார்த்து என் தகப்பனேன்னா, மாமனார் மருமகனை பார்த்து என்ன சொன்னாரு? என் குமாரனே. நம்முடைய தாழ்மைதான் மற்றவங்களுக்கு தாழ்மையை உருவாக்கும். அதனால முதலாவது அறிக்கைன்னு சொன்னா, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அது 3 மாசத்துக்கு சேர்த்து வச்சுதான் அறிக்கையிடணும் அப்படின்னு இல்லை. அட் அ டைம் இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்ட உடனே அவன் மனசு போட்டு அடிச்சு உடனே கூப்பிட்டு, நான் இப்படி செஞ்சுட்டேன், அவன்கிட்ட ஒப்புரவாகிறான். நான் இப்படி தப்பு இப்படி பண்ணிட்டேன். அவனுடைய மைண்ட்ல எப்படி ஓடுது பாத்தீங்களா? அதனால நாம் இந்த நாட்களில் நம்மை தாழ்த்தணும். அறிக்கையில முதல் பகுதியே தாழ்மை தான். உடனே உன் இருதயம் குத்தப்படணும். டக்கு டக்கு டக்குன்னு. யாரும் தம்பி நீ செஞ்சது தப்புன்னா நீ என்ன தப்பு, அவன் அப்படி பேசினா இப்படி பேசினேன், இதுல என்ன தப்பு, நீங்க பட்சபாதமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, நான் என்ன செஞ்சிருக்கூடாது, பேசிருக்க கூடாது. அவன் என்ன அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான், ஒன்னும் இல்ல. தாவீது போய் தன்னுடைய மாமனாட்ட தன்னுடைய எப்படி அறிமுகமானான் தெரியுமா? 14 வசனம். தாவீது இந்த வார்த்தைகள் 14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா? யாரு இது? இந்த செத்த நாய் தெல்லு பூச்சிலாம் யாரு? யாரு? தாவீது சொல்றான், தன்னை பத்தி தான் சொல்றான். ஒரு செத்த நாயை போய் இப்படி விரட்டணுமா? நான் ஒரு சாதாரண கிராமத்தான், என்னைய போட்டு இந்த விரட்டுறீங்களே. அவன் சொல்றான், நான் ஒரு செத்த நாய், என்னைய நீங்க விரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒரு தெல்லு பூச்சி, என்னைய நீங்க போட்டு இவ்வளவு விரட்டணும் அவசியம் கிடையாது. நீங்க ராஜா. இப்படி தாழ்த்தும் போதுதான் அறிக்கை பண்ண உடனே மற்றவங்களுடைய அறிக்கையும் சரியாகும். சரி, எதை அறிக்கை செய்வது? முதலாவது என்னாகமம் 5:7. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அறிக்கையிலுடைய ஃபர்ஸ்ட் சாராம்சம் பாவத்தை அறிக்கணும். நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன பாவம் இருக்கோ இதெல்லாம்
உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். நீ இந்த தப்பு, இந்த தப்பு, இந்த தப்பு. அப்படி கொஞ்ச நேரம் நீங்க சிலுவைக்கு முன்னால உட்கார்ந்து பாருங்க. கல்வாரிக்கு முன்னால உட்கார்ந்து பாரு. உட்கார்ந்து பார்க்கும் பொழுதுதான், நிறைவை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய குறைவு என்ன செய்யும் தெரியும். நாம் மற்றவனுடைய குறைவை பார்க்கும்போது நம்முடைய நிறைவெல்லாம் பெரிய புண்ணியம் மாதிரி தெரியும். கல்வாரிக்கு முன்னால நின்று அவருடைய ரத்தத்தில் முன்னால போய் நில்லு. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னாதான் உன் மூஞ்சி என்ன செய்யும், எப்படி இருக்குன்னு தெரியும். உன் தலைமுடி எப்படி சீவி இருக்கிற, நீ என்ன பண்ணியிருக்கிற, எவ்வளவு பவுடர் போட்டிருக்கிற, என்ன லட்சணத்தில் பரப்பிட்டு இருக்கிற, ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணிருக்கியான்னு எங்க பார்த்தா தான் தெரியும். அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் நீ போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க உங்களை நீங்களே கிளியர் பண்ணணும். டெய்லி நைட்டு பகல் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா ஒரு சுத்திகரிப்பு 10 நிமிஷம் கிடைச்சா எவ்வளவு நேரம் உட்கார்ந்து முகத்தை கழுவுறோம், போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அந்த ஃப்ரெஷ்னஸ் வர்ற வரைக்கும் பிடிச்சி விட மாட்டேங்கிறீங்களா? அதே மாதிரி கொஞ்ச நேரம் கிடைச்சா உட்கார்ந்து சுத்திகரிப்புக்கு தேய்க்கணும். சவுக்காரு மன்னாருடைய சவுக்காரத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து உட்கார்ந்து நீங்களே சுத்திகரிக்கணும். தனியா உட்கார்ந்து அழலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களே என்ன செய்ய கடவர்கள், அறிக்கையிட கடவர். சரியான ஒரு அறிக்கை. அப்படி அறிக்கை இடலைன்னா ரொம்ப கஷ்டம். அறிக்கை இடலைன்னு சொன்னா ரொம்ப தப்பு. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடாவிட்டால் நான் அவர்களை சூறையாட அனுமதிப்பேன் அப்படிங்கிறார். நம்முடைய பாவம் நமக்குள்ள இது அறிக்கை செய்யாம உள்ள ஸ்டோர் பண்ணி கிடக்கிறதுனாலதான் நமக்குள்ள பலவிதமான நஷ்டங்கள். இல்லைன்னு சொன்னா அந்த பாவங்கள் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா நாம் எல்லாம் சூறையாடப்பட்டு போவோம், ஐஸ்வர்யம் குறையும். எரேமியா 15:13 பாத்தீங்கன்னா, உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கரையும் இல்லாமல் சூறையிடுவிப்பேன். அப்ப பாவம் நமக்குள்ள கடந்து அறிக்கையிடாம அங்கேயே உள்ள கடந்தா ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் குறையும், ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறையும். அதனால முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கை. எதெல்லாம் பாவம், அது ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் இப்ப அந்த லைன்ல போறது இல்லை. பாவங்கள்னு சொன்னா அது கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. 2 விதமான பாவம். ஒன்னு மரணத்துக்கு ஏதுவான பாவம், மற்றொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அது என்ன? ஒரு குற்றத்துக்கு பேரு, ஒரு பாவத்துக்கு பேரு மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொரு குற்றத்துக்கு பேரு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்னு உடனே உங்களுக்கு கொஸ்டின் வரும், அது என்ன லிஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு. லிஸ்ட் எல்லாம் தெளிவா இருக்கு. எல்லாத்துக்கும் தெளிவான லிஸ்ட் பைபிள்ல ரெடியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். எது மரணத்துக்கு ஏதுவானது, எது மரணத்துக்கு ஏதுவல்லாதது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29 to 32 வரைக்கும் வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சுக்கோங்க. 32 மட்டும் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். இது மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தினுடைய லிஸ்ட் 29 to 31 வரைக்கும் இருக்கு. 23 பாவங்கள் அதுல இருக்கு. வீட்டுல உங்களுக்கு டைம் இருந்தா, பிஸி இல்லாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு கூட வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிச்சு இதுல எதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால அறிக்கைன்னு சொன்னா முதலாவது அறிக்கையிட வேண்டியது நம்முடைய பாவங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நீங்க ராஜாக்களின் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா
சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து பண்ணப்படுகிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், உம்முடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கட்டும் சொல்லுவான். ஆனா இங்க நெகேமியா சொல்றான், நான் செய்யற அறிக்கையை கேட்கறதுக்கு உம்முடைய செவிகள் என்ன செய்யட்டும், உம்முடைய செவிகள் கவனித்து உம்முடைய கண்கள் திறந்ததாயும் இருப்பதாக சொல்றான். எப்படி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான், அந்த பாவ அறிக்கையை கேட்கறதுக்கு ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யணும், திறந்தவைகளா இருக்கணும். நெகேமியா சாதாரண ஆள் கிடையாது. நெகேமியாவை பழைய ஏற்பாட்டு சீர்திருத்தவாதின்னு சொல்றாங்க. அவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன். அவன் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை இஸ்ரவேல் தேசத்துக்காக, எருசலேமுக்காக தேவன் செய்தார். அவ்வளவு ஒரு வல்லமையான மனிதன். அவன் கூட உட்கார்ந்து எரிஞ்சிட்டு இருக்கான். எதை அறிக்கிட்டு இருக்கான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே. இங்க பாருங்க, தானியேல் அவன் தான் ஜெபம் பண்றான். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. என் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சேன், பாவ அறிக்கை செய்து. பாவ அறிக்கை செய்துதான் நம்ம பைபிள்ல படிச்சிருப்போம். தானியேல் பிரியமான புருஷன், வல்லமை உள்ள மனுஷன், ராஜாவுக்கு தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளு. சிங்கத்தின் கெபில போட்டாலும் கர்த்தர் அவனுக்காக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், நல்லது. ஆனா அவனும் தேவசமூகத்தில் உட்கார்ந்து எதை அறிக்கிறான், தன்னுடைய ஜீவியத்துல ஊழியங்களில தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்குதான்னு தேடி பார்த்து அதை அவன் உட்கார்ந்து நெஞ்சிட்டு இருக்கான், அறிக்கிறான். அதனால இதுல இருந்து எதை விளங்கி கொள்றோம்னா, நாம் இந்த நாட்கள்ல அறிக்கையிட வேண்டியது அவசியம். அறிக்கை என்பது தேவனோடு நாம் நெருங்கி வருகிற ஒரு காரியம். அறிக்கை என்பது தேவனை நம்முடைய பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அனுபவம். அதனால நாம் இந்த நாட்கள்ல சரியான ஒரு அறிக்கையை பண்ணணும். நம்முடைய முதலாவது எதை, பாவத்தை. இரண்டாவது சங்கீதம் 32:5. 32ஆம் சங்கீதம் 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுவேன் என்றேன், அப்பொழுது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஒன்னு பாவம், இரண்டாவது மீறுதல். அதாவது குற்றங்களில் உள்ள வித்தியாசமான தன்மை. நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒரு சில குற்றத்துக்கு 75 ரூபாய் ஃபைனை போட்டு எங்க போய் சொல்லிடுவான், வீட்டுக்கு போன்றுவான். ஒரு சில குற்றத்திற்கு அந்த நஷ்டமான பணத்தை கட்டிட்டு என்ன செய்ய சொல்லுவான், போ சொல்லுவான். ஒரு சில குற்றத்திற்கு சிறைச்சாலையில போடுவாங்க, குறிக்க கொஞ்ச நாள், 6 மாசம். ஒரு சில குற்றத்துக்கு அப்படி இல்லை, அதுக்கு ஆயுள் தண்டனை. இன்னும் ஒரு சில குற்றம் இருக்கு, அதுக்கு என்னது, மரண தண்டனை. இது குற்றத்தின் அடிப்படையில் நடக்கிற காரியம். அதுபோல ஒன்னு பாவத்தை அறிக்கிறது, இரண்டாவது மீறுதல்களை அறிக்கிறது. அதாவது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யறது. ப்ரோஹிபிட்டட் ஏரியான்னு சில இடத்துல போட்டிருப்பான், பாத்திருக்கீங்களா? தடை செய்யப்பட்ட பகுதி, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் போட்டிருப்பான். மீறினால், அதுவும் இந்தியா தான், நம்ம ஊர்ல தான் இருக்கும் சில இடங்கள். நானும் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்க போக முடியாது, உள்ள போக முடியாது. மீறுதல், மீறுதல் சொன்னா அந்த சரியான அர்த்தம் ஏவாள் செஞ்சதுதான் மீறுதல். அவங்க செஞ்சதுக்கு பேர் என்னது, மீறுதல். ஒரு கட்டளை கொடுத்தாச்சு, அந்த கட்டளைய உடைச்சிட்டு தாண்டி போறது. நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிச்சீங்கன்னா, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள், அவளே மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு வசனம் இருக்கு. அதனால இந்த மீறுதல், வஞ்சிப்பு இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் வரவே கூடாது. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எவ்வளவோ காரியங்களை பேசியிருப்பார். நம்ம எத்தனை காரியங்களை மீறி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேசின காரியங்கள்ல எத்தனை காரியங்களை நம்ம மீறி போயிருப்போம். செய்யாத செய்வோம், தொடாத தொடுவோம், போகாத போவோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு சிலர் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். உடன்படிக்கையை
மீறுதல். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும். அன்றைக்கு அந்த எகிப்துல, அந்த எரிகோல எதையும் எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே நெஞ்சிட்டாரு, சொல்லியாச்சு, எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. அவ்வளவும் தெளிவா சொன்ன பிறகும் அதை ஓவர்டேக் பண்ணி யார் செஞ்சதே? அதை மீறி அவங்க அந்த காரியத்தை செஞ்சான். அந்த ஆகான் போய் அவன் போய் எடுத்துட்டு வந்தான். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றார், அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்றார். ஆனா புசிக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். மீறுதல் அதாவது போகாதேங்கிறத நம்ம தாண்டி போறது. அப்படி உடன்படிக்கை மீறி இருக்கோமா? பிரதிஷ்டையை மீறி இருக்கோமா? உடைச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். போதுமா? சவுலுடைய விழுகைக்கு காரணம் முதலாவது உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுதல். நீ யாரா இருந்தாலும் சரி, தானியேலா இருந்தாலும் சரி, நெகமியாவா இருந்தாலும் சரி, ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, நாம் பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தில் மதியம் நெஞ்சிட்டு இருக்கோம், ஒட்டி கொண்டிருக்கோம். அதை வசனம் என்கிற பெரம்பை வச்சு நம்ம இன்னைக்கு சரிப்படுத்தணும். ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி உன் மனசுல எதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் நீ எழுப்பி நின்று அறிக்கையிடணும். 1. 2வது மீறுதலை அறிக்கையிடுவது. ஆண்டவரே, நீங்க சொன்ன பிறகு கூட, எச்சரித்து கூட, உணர்வை கொடுத்து கூட, வேண்டான்னு என்ற பேசினது பின்பும் கூட, சொப்பனம் தரிசனம் பிரசங்கம் வாயிலாக என்னோடு வசனங்கள் மூலமா இடைப்பட்ட பிறகு கூட, ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தின பிறகு கூட நான் நெஞ்சிட்டேன், மீறி செஞ்சிட்டேன். தாவீது சவுல் சொல்றான், உம்முடைய வார்த்தையை நான் நெஞ்சிட்டேன், மீறிட்டேன். ஆகான் உடன்படிக்கையை மீறிவிட்டான். ஏவாள் கட்டளையை மீறிவிட்டான். நமக்குள்ள இப்படிப்பட்ட மீறுதல் இருந்தா நாம் அறிக்கையிட வேண்டும். 2ஆம் யோவான் எழுதின 2வது நிருபத்தில் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற இவனும் தேவனை உடையவன் அல்ல. பாத்தீங்களா? கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறுவது. நமக்கு சத்தியம் தெளிவா இருக்கு, திருப்பி குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. 2 யோவான் 9ல் சத்தியம் தெளிவா இருக்கு. அங்க அழகா சொல்லி இருக்கு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிற எவனும் தேவனையே உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு நல்லா கொடுத்தாச்சு. இதுக்கு மேல டவுட் நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெளிவான சபை, சத்தியம், உபதேசம் ஆண்டவர் கிளியரா கொடுத்துட்டார். இதுக்கு பிறகு இன்னும் கடந்து என்ன செய்ய வேண்டிய, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உபதேசத்தை மீறி நடந்தால் நீ தேவனை உடையவன் அல்ல. அதனால இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. 2வது மீறுதல்கள். இது ட்ரெஸ்பாசர்ஸ், மீறி நடக்கவர்கள். போகாதேன்னு சொன்ன பிறகும் தாண்டி உள்ள பூந்து, அது தப்பு. கர்த்தர் பேசுவார், வேற என்ன செய்ய முடியும்? உன்னை அடிக்கணுமா? அடிச்சா உன்னை தவறு செய்ய விடாம தடுக்கணும். உனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஈஸியா தட்டி விட முடியும். ஒரு மிரட்டல் பண்ணிருந்தாருன்னா, ஒரு இடி முழக்க சத்தம் கேட்டுருச்சுன்னா இவ எங்க எங்க ஓடிருப்பா, ஒரே ஓட்டம் புருஷன் போய் சேர்ந்திருப்பா. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாரு. சுயாதீனத்தை எப்படி ஆளுகை செய்யறாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தார். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தில் நம்முடைய பாவங்கள் எத்தனை, அதை நம்ம இன்னைக்கு தேடி பார்க்கணும். என்னுடைய பாவம் எத்தனை, அதெல்லாம் உட்கார்ந்து அறிக்கையிடணும். நம்முடைய பாவங்கள் எத்தனை, நம்முடைய அக்கிரமங்கள் எத்தனை அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். யோபு 13:23.
என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். அவன் கேட்கிறான் பாருங்க, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதல்கள் எத்தனை, என் பாவத்தை எனக்கு உணர்த்தும் கேட்க. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 1 பாவத்தை அறிக்கையிடுதல், 2வது மீறுதலை அறிக்கையிடுதல், 3வது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அடுத்து, உன்னுடைய செய்கைகள்ல எங்க தப்பு, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, உன்னுடைய செய்கைகளை நீ அறிக்கணும். நான் இந்த காரியத்தில் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி போயிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்டேன். ஒருவேளை அது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்தது சவுலுக்கு தெரியாது. ஆனா நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு யாரு சொல்லி காட்டினா? தாவீது சொன்னான். அப்ப நாம நம்முடைய காரியங்கள்ல உள்ள செய்கைகள், நீ என்ன செஞ்சங்கிறத கர்த்தர்ட்ட சொல்லு. ஆண்டவரே, நான் இப்படி இப்படி செஞ்சிட்டேன், அது தவறுதான், அது நீங்க சொல்லணும். ஏன்னா உலகத்தில் உள்ள மற்ற செய்கைகள் படி நம்முடைய செய்கைகள் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? நீ விட்டு வந்த எகிப்தின் செய்கைகள் உனக்குள் இருக்கக்கூடாது. நீ போய் சேருகிற கானானுடைய செய்கைகளும் உனக்குள் இருக்க கூடாதுன்னு கட்டளை இருக்கு. நீ விட்டு வந்தது எகிப்து, நீ இப்ப போய் இருக்கிறது கானான். அங்க உள்ள செய்கைகளும் உனக்கு வரக்கூடாது. நீ விட்டு வந்த இடத்துல உள்ள செய்கைகளும் உனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்க இருக்கு அப்படி? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 18:3. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அடைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னே இருந்ததான எகிப்தில் உள்ள அந்த செய்கைகள், அந்த பிராக்டிஸ், பழக்க வழக்கம், அந்த நான் அப்படித்தான் பழகினேன், இப்படித்தான் இருந்தேன், அந்த கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது. அதே நேரத்தில் கானானுக்கு போயிட்ட உடனே நான் இப்போ இப்படித்தான் இருக்காங்க, எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க, நானும் அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஒத்து வேஷம் போட்டாதான் அங்க உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கைகளுக்கு நீ உடன்படக்கூடாது. நீ கர்த்தர் உன்னை நடத்துற பாதையில கர்த்தருடைய வசனத்தின்படி உள்ள செய்கைகளை நிலைச்சிருக்கணும். பவுலுடைய காலங்கள்ல அந்த ஜனங்கள்ல மந்திரவாதிகள்லாம் இருந்தாங்க ரட்சிக்கப்படும் போது. அந்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா மந்திரவாதிகளுடைய சரித்திரம். அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயோ நாங்க அவங்களுக்கு தீமையா பண்ணிட்டோம், இவங்களுக்கு தீமை பண்ணிட்டோம், எத்தனையோ குடும்பத்துக்கு நான் செய்வனை செஞ்சுட்டேன், பிசாசை ஏவி விட்டுட்டேன். அதுதான் செய்கைகள். நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அநேகருக்கு நான் தீங்கு விளைவிச்சிட்டேன், அநேகருக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், அநேகரை கண்ணீர் வடிக்க வச்சேன். இந்த செய்கைகளை அறிக்கையிட்டாங்க. நமக்குள்ள என்ன செய்கைகள் இருக்கு? எகிப்தின் செய்கை இருக்கா? இல்ல கானானுடைய குடிகளுடைய ஆவியினுடைய செய்கைகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகள். பழைய மனுஷனை யாரு? நம்ம ஜாதி புத்தி, ஊர் புத்தி, பேர் புத்தி, குடும்ப புத்தி, இதெல்லாம் உள்ளது. இதுதான் என்னது? ஜென்ம சுபாவம், பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் கலைந்து போடுங்கள். இது இந்த வருஷத்துல எத்தனை ட்ரிப் ஜென்ம சுபாவம் வந்துச்சு? நான் யார் தெரியுமா? வந்துச்சா? எப்பெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் பழைய மனுஷனுடைய ஆவி. அதை நம்ம அறிக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாம என்னுடைய ஜென்ம சுபாவத்தை நெஞ்சிட்டேன், இந்த இடத்துல வெளிப்படுத்திட்டேன். இந்த இடத்துல நான் எனக்கு கொடுத்த கிருபையை நான் யூஸ் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டேன், புத்தி இல்லாம பண்ணிட்டேன். என்னுடைய ஜென்ம சுபாவம் வந்துருச்சு, என்னுடைய மாம்ச அறிவு உள்ளே வந்து விட்டது. தேவரீர், என்னுடைய பழைய மனுஷனுடைய செய்கைகளை நான் செயல்படுத்தினது தவறு, என்னை மன்னியும். 101ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். வழி விலகுகிறவர்களின் செய்கை அப்படின்னா அந்த பின்மாற்றக்காரர்கள். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த சபைக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பவாதிகள்லாம் இருப்பாங்க. வழி விலகுகிறவர்கள், சரியான வழியில போக மாட்டாங்க.
இந்த வழி விலகுகளுடைய செய்கைகளை நீ வெறுக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவன் 10 வருஷம் விசுவாசி, 8 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, அவனே இப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு அவனை நீ பார்க்க கூடாது. உனக்காக அவன் மரிக்கல. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல கேட்கிறார், பவுல் மரிச்சாரா, அப்போல்லோ மரிச்சானா, பேதுரு மரிச்சானா, கேபா மரிச்சானா? யார் மரிச்சது? யாரு உனக்காக மரிச்சது? யாரு? ஏசுன்னு சொல்றார். அதனால நீங்க இந்த சபைக்குள்ள வந்துட்டு மற்றவர்களுடைய செய்கைகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. வழி விலகுகிறவர்களுடைய செய்கைகள் நமக்கு இருக்கக்கூடாது. எஸ்ரா 9:13. எஸ்ரா 9:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பிவிட்டிருக்கையில். எப்படி? எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் பெரிய குற்றத்தினாலும் பெரிய தவறுகள் எங்கள் மேல் வந்திருந்தோம், நீர் எங்களை தப்ப விட்டிருக்கிறீர். இங்க சொல்ற செய்கை என்ன? பொல்லாத செய்கை. ஒன்று, பாவத்தை அறிக்கையிடுங்கள். இரண்டாவது, எந்தெந்த இடங்களில் மீறி நம்ம செயல்பட்டோம், தெரிந்தும் மீறி செயல்பட்டோம், கட்டளை சரியாக கிடைத்தும் மீறி செயல்பட்டோம், அதே அறிக்கையிடுங்க. எந்தெந்த இடங்கள்ல உலகத்து மனுஷனுடைய செய்கை, ஜென்ம சுபாவத்தினுடைய செய்கை, பழைய மனுஷனுடைய தன்மைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல என்னென்ன குறைகள் வந்ததோ அதை நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. குற்றங்களை அறிக்கையிடுதல், இது ஒரு பாவத்தினுடைய அடுத்த வேரியேஷன். குற்றம். இந்த குற்றம் சொன்னா எஸ்ரா 9:6. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எவ்வளவு பெரிய குற்றம்! குற்றம் எங்க வரைக்கும் வந்துருச்சு? எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. அடுத்த வசனம், இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம், ஆனபடினால் பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். பெரிய குற்றம். இந்த வருஷத்துல பெரிய குற்றத்துல ஏதாவது சிக்கிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. குற்றங்களை அறிக்கையிடுங்க. இது ஒரு முக்கியமான நேரம். குற்றம். சங்கீதம் 19 சங்கீதம் 12 அங்க ஒரு குற்றம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. தன் படைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அங்க உள்ள குற்றத்துக்கு பேர் என்னது? மறைவான குற்றம். அதாவது புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா இன்னும் ஒருத்தருக்கு நிர்வாணமாக தெரியும். என்னது? யாரு? அவருக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கு? நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கு. மறைவான குற்றம் நீ நினைச்சுக்கலாம். ஆனா அந்த மறைவான குற்றம் தேவனுக்கு முன்பாக தான் என்ன செய்யுது? இருக்கு. அதை நீ தப்பி போக முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஒரு சிலருக்கு சில குற்றங்கள் மறந்தே போயிடுது. வருஷ கணக்கா அறிக்கை செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சில குற்றங்கள் என்ன செய்யாது? வெளியே இத குற்றம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கா? நான் அது சரியில்லான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு நினைப்போம். யோசேப்பு சிறைச்சாலையில கிடந்தான். அப்போ அங்க 2 பேரு பானபாத்திரக்காரன் அடுத்தாரு சுயம்பாகிகளின் தலைவன் வந்தான். 2 பேரும் சொப்பனை பார்த்து 2 பேருக்கும் அர்த்தம் சொன்னான். ஒருத்தனுக்கு சொன்னா நீ உன்னைய தூக்கில போட்டுருவாரு, ஒருத்தனுக்கு சொன்னா உன் தலையை உயர்த்தி உன்னைய பழைய ஸ்தானத்துல கொண்டு வருவார். சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னா, நீ விடுதலையாகி வெளியே போகும்போது என்னைய கொஞ்சம் நினைஞ்சிக்க, கொஞ்சம் நினைச்சுக்க, நான் ஒரு தப்பு பண்ணாம இங்க வந்து அநியாயமா கிடக்குறேன்னு. அவன் விடுதலையானதுதான் தெரிஞ்சதை தவிர எதை மறந்துட்டான்? சுத்தமா மறந்துட்டான். நம்மகிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜெபிச்சுக்கோங்க. ஜெபிக்கிறேன். அடுத்து அந்த ஆளை பார்த்த உடனே தான் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே இவங்க சொன்னாங்களே ஜெபிக்கவே இல்லையே, எங்க வீட்டுக்கு வாங்க, வர்றோம் அப்படிமோ. அதோட அவ்வளவுதான்.
அது பிறகு அவங்கள பார்த்த உடனே என்ன பண்ணன்னு தெரியாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன்னா நாம செஞ்ச அநேக குற்றங்கள் நமக்கு ஞாபகத்துல என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. ஆதியாகமம் 41:9 2 வருஷம் கழிச்சு அந்த குற்றம் நினைவுக்கு வந்ததுன்னு சொல்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இன்றைக்கு தான் என் நினைவுல வந்துச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு எபிரேயன் சிறைச்சாலையில இருக்கான், அவனை கூட்டு வந்தா நெஞ்சிருவான், கிளியர் பண்ணிடுவான். நீங்க செஞ்ச குற்றம் ஞாபகத்தில் இருக்கா? யாரெல்லாம் ஏசுனது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருப்பாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இருந்தால் என்னைய பயங்கரமா ஏசி விட்டான், நான் மிகுந்த துக்கம் அடைந்தேன், 3 நேரம் சாப்பிடவில்லை அப்படிமா. சரி, நீ யாரையாவது பிடிச்சி ஏசுனதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? நான் நாயே பையன் ஏசி விட்டேன், கத்தாவே என்னை மன்னியுன்னு கிளியர் பண்ணிருக்கியா? அப்படிலாம் நம்ம எழுத மாட்டோம். நாம் செய்த குற்றம் நம்ம நினைவில் வர்றதில்லை. பாவத்தை அறிக்கையிடுங்கள், மீறுதல்களை அறிக்கையிடுங்கள், செய்கைகளை அறிக்கையிடுங்கள், அடுத்து குற்றங்களை அறிக்கையிடுங்கள். அடுத்து அதே யாக்கோபு 5:16 அறிக்கையிடுதல்னா இங்க அறிக்கையிடுறது கரெக்ட், தேவன்ட்ட அறிக்கையிடுறது கரெக்ட். இன்னொரு அறிக்கை இருக்கு, வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணும். இந்த அறிக்கை கரெக்ட், கத்தாவே நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்ட். அடுத்து ஒரு அறிக்கை இருக்கு, இந்த கூட்டம் முடிஞ்சு இந்த ராபோஜனம் வர்றதுக்குள்ள இந்த 5 நாளைக்குள்ள பர்டிகுலர் பார்ட்டிட்ட போய் நீ என்ன செய்யணும், அறிக்கையிடணும். இது கும்பல்ல அல்லையா, இப்ப எலும்பி அறிக்கையிடுவோம் அப்படின்னு தப்ப தப்பன்னு நீ எழும்பிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் எழும்பிட்டா சரி எலும்பு எல்லாரும் உட்காருவான், டமால் உட்காந்துருவான், ரைட்டு முடிஞ்சு வச்சு. அவனுக்கு என்னன்னா ரைட்டு பெந்தைகோஸுக்கு போயாச்சு, அறிக்கை செஞ்சாச்சு, முடிஞ்சு, அக்கௌண்ட் க்ளோஸ் நினைச்சுக்கிறான். இன்னொன்னு அறிக்கை இருக்கு, பர்டிகுலர் ஆள்கிட்ட ஒருத்தனை நீ கல்லெறிஞ்சு மண்டையை உடைச்சிட்ட, அவன் கட்டு போட்டு இங்கே உட்காந்துருக்கான், நீ இங்கே உட்காந்துட்டு கத்தாவே அவன் மேல கல்லெறிஞ்சிட்ட சுவாமி பட்டுடுச்சு இப்படி மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்ல. அங்க கல்லெறி பட்டவன் உட்காந்துருக்கான், உன்னால காயப்பட்ட ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். நீ அதனால தான் சொல்லியிருக்கு சொஸ்தம் அடையும் படிக்கு நீ எங்க போ, ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்க. பர்டிகுலர் நபர்கிட்ட போய் அந்த தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போன லூக்கா எழுதின சுவிசேஷம். அந்த இளையகுமாரன் யார்கிட்ட அறிக்கையிட்டான்? முதல்ல அறிக்கையிடுவேன் என்று தீர்மானித்தான். அடுத்து யார்கிட்ட அறிக்கையிட்டான்? தகப்பன்ட்ட தகப்பனே நாம் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்தேன் பாவம். லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். போதுமா? 18ஆம் வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று நான் போய் சொல்லுவேன்னு தீர்மானிச்சுக்கிட்டான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க இந்த வசனம் குத்தும் போது கூட்டத்திலே சோத்திரம் 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 போய் மன்னிப்பு கேட்டணும்னு, கூட்டம் முடிஞ்ச உடனே அது எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த பழைய ஆவி ஏறி உட்காந்துக்கும், நீ இப்ப போய் கேட்டேன்னா உடனே 10 பைசாக்கு மதிக்க மாட்டான். இங்க இருக்கும்போது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவணுங்கிற ஒரு ஆவி போராடுது, வெளியே போன உடனே அந்த அடுத்த ஆவி வரும், நீ ஆண்டவர்ட்ட கேட்டில்ல விட்டுரு க்ளோஸ் பண்ணு. அப்படி அல்ல, இந்த இவன் பன்னிக்கொட்டைகள் இருந்து தீர்மானிச்சான். நான் போய் தகப்பட்ட என்ன சொல்லுவேன்? பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தகப்பனை பார்த்த உடனே அதே வார்த்தையை யூஸ் பண்ணு. அதே மாதிரி நீங்க இப்ப ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு, புருஷனுக்கு விரோதமாகவோ மனைவிக்கு விரோதமாகவோ பக்கத்து வீட்டுக்காரனோ ஊழியத்துக்கோ எங்கே நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கியோ அதை நீ கரெக்டா போய் நான் ஒருவருக்கு ஒருவர் நீ அறிக்கையிடணும். அப்படி நீங்க அறிக்கையிட வேண்டியது அவசியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஒரு அம்மா காசு வச்சிருந்துச்சு, பையன் என்ன பண்ணி விட்டான், அது திருடு போயிடுச்சு. திருடு போனா அந்த அம்மா அது லோக்கல் ஆள் போல் இருக்கு போட்டு சபிச்சு தள்ளிட்டா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதில் கேட்க நீ சாபமிட்டாயி, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அம்மாவுடைய காசு எடுத்தது யாரு?
நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? உங்க அம்மா காசியோ புருஷன் காசியோ பிள்ளை காசியோ எதோ எடுத்துட்டீங்க, மாட்டிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு, காணல, தேடுறான், தடுமாறுறான்னு வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? உங்க பிராக்டிஸ் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. புருஷன் வெளியே போன நேரத்தில் டப்பால்னு கொண்டு போய் காசு அந்த இடத்துல வச்சுட்டு, என்னங்க நீங்க நல்லாவே பார்க்கல, இங்கேதான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரே போடு. அவன் மெண்டல் ஆயிடுவான், என்னடா இவ்வளவு நேரம் இங்கதான் சுத்தி தேடின. ஆனா ஆள் யாரு? ஆனா இந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா? ஏமா என் காதுகள் கேட்ட சாபமிட்டாயே, அந்த பணம் என்ன இதோ இருக்கிறது, அதை எடுத்தது யார் தான்? நான் தான். அவன் நினைச்சிருந்தா அம்மா வெளியே போன நேரத்தில் கொண்டு வந்து பணத்தை எங்க வச்சுட்டு போயிடலாம், எங்க வச்சிடலாம், அங்கேயே வச்சிடலாம். இல்ல கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை போட்டு சாவுன்னு சொல்லிட்டு இவன் விவசாயம் விட்டுறலாம். ஆனா அந்த சாபத்தை கேட்ட உடனே இவனுக்கு கலக்கமாயிடுச்சு. அப்பா இந்த நம்ம அம்மா போடுற சாபத்துல நம்ம வாழ்க்கையே விளங்காது போல் இருக்குன்ட்டு முடிவு பண்ணிட்டான். அவன் நேரம் வந்தான், நீ சாபம் என் காது கேட்க சாபம் பயங்கரமா போட்ட, பட் எடுத்தது யாருதான்? நான் தான், இந்த வச்சுக்கோ. அந்த சாபத்தை கேட்டு அவன் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டு போய் பணத்தை கொடுத்த உடனே அடுத்த வார்த்தை என்ன கிடைச்சது சொல்லுங்க? என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இல்லன்னு சொன்னா இந்த பாவத்தை அறிக்கை செய்யாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தான்னா அவன் யாரு? அந்த சாபம் அப்படியே என்ன செய்யும்? ஏன்னா காரணத்தோடு இட்ட சாபம், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தான் என்ன செய்யாது, தங்காது. அப்ப இவன் திருடனவன சபிச்சாச்சு, இந்த சாபம் அவ்வளவும் இவன் தலையில வந்து விடிஞ்சிருக்கும், பலிச்சிருக்கும். ஆனா இவன் போய் அந்த குறைய ஒத்துக்கிட்டு அறிக்கையிட்டு நான் தான் சொல்லிட்டு ஒரு காசு குறைவில்லாம அப்படியே டிட்டோவ கையில கொடுத்த உடனே அவள் தாய் சொன்னா, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். எப்படி இருக்கும்? அப்ப அந்த பெண் சொன்னா, இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். ஆசீர்வாதமா மாறிடுச்சா? எவ்வளவு நாள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த தாய் மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவான்னு நினைச்சா. ஆனா இப்போ அதே தாய் அவன் மொத்த ஆசீர்வாதத்தை யார் கையில கொடுத்தாச்சு? அவன் கையிலேயே கொடுத்தாச்சு. இதனுடைய ரகசியம் என்னன்னா, இவனுடைய அறிக்கை தான். நம்ம அறிக்கை சரியா இருக்கணும். பர்டிகுலர் ஆள்கிட்ட போய் கேட்கணும், பிரதர் நான் இப்படி பேசிட்டேன், இப்படி உங்களை துக்கப்படுத்திட்டேன், அன்னைக்கு நான் இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நீங்க போய் கேளுங்க. போகும்போதும் ஏங்க மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு போய் பாஸ்டர் சொல்லிவிட்டீங்க, சரி தோத்திரம் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ போய் சொல்லணும். மாமனாரை பார்த்து மருமகன் சொல்றான், என்ன சொல்றான்? என் தகப்பனே. அவன் மாமனார் மருமகனை பார்த்து என் குமாரனே. நீ போய் சொல்லு, பிரதர் நான் இன்னைக்கு இப்படி நடந்துட்டேன், அவசரப்பட்டுட்டேன், நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், உங்களை காட்டி கொடுத்துட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அவசரப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் தான் நெஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், உங்க மேல தப்பு இல்லை, நான் பேசியிருக்க கூடாது, மன்னிச்சு. இப்படித்தான் ஒப்புரவாகுது. நீங்க போய் இந்த 5 நாள்ல சண்டையை 1 வருஷம் அமர்ந்திருக்கிற தீய கொளுத்தி விட்டுறக்கூடாது. இதனால் உன்னிடத்தில் இப்படி சொன்னேன், இதனால் இப்படி சொன்னேன், இதனால் இப்படி சொன்னேன், இப்படி நியாயம் பேச போய் கடைசியில் திரும்பவும் அடுத்த பஞ்சாயத்தை எங்க கொண்டு வந்துடக்கூடாது, ஃபைத்தமுக்கு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. போய் தெளிவா தாழ்த்தி சொல்லு, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடு. நீ அப்படி செஞ்சு முடிச்ச உடனே வியாதி போயிடும். அந்த பிரச்சனையில வந்திருந்த வியாதி வந்திருந்துச்சுன்னா அது உன்னை விட்டு வெளியே போயிடும். அதனால அறிக்கையிடுதல் ரொம்ப முக்கியம். பாவத்தை அறிக்கையிடுங்கள், மீறுதல்களை அறிக்கையிடுங்கள், செய்கைகளை அறிக்கையிடுங்கள், குற்றங்களை அறிக்கையிடுங்கள். சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் போய் என்ன செய்யுங்க, சொல்லி அறிக்கையிடுங்க. அவங்களுக்கு ஒருவேளை அந்த குறைகள் தெரியாம இருக்கலாம். நீங்க போய் சொல்லு, நான் இப்படி பத்தி உங்களை பத்தி தப்பா விளங்கிட்டேன், தப்பா பேசிட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. நீங்க கரெக்டா அறிக்கையிடுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். ஒண்ணு. அடுத்து எப்படி அறிக்கையிடுவது? எப்படி அறிக்கையிடுவது? அறிக்கைன்னு சொன்னா சும்மா இல்ல, சும்மா போயிட்டு தோத்திரம் பாஸ்டர் சொல்லி விட்டாரு, மன்னிப்பு கேட்க சொன்னார், அதெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார், அப்படி போய் என்ன செய்யக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாது. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு என்ன செஞ்சானா? அழுதான். நான் இப்படி பண்ணிட்டேனே ஆண்டவரே. எஸ்ரா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா?
அவன் தேறின வேதபாரகன், தேவனுடைய வசனத்தை கை கொண்டது ஜீவிக்கிற ஒரு மனுஷன், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்த மனுஷன். அவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றான், அறிக்கையிட்டு அழுகுறான், ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் இப்படி செஞ்சுட்டனோ. ஒரு அறிக்கையிட்டு அழுது என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஜனங்களும் ஸ்திரீகளும் பெரிய கூட்டமே அவனை தேடி வந்துருச்சு. ஏன் அழுகுறீங்க? ஜனங்கள்லாம் சேர்ந்து அழுதாங்க. அதான் பாவ உணர்வு. நமக்கு சும்மா அறிக்கை இல்லை. அறிக்கை கூட்டத்தில் ஒரு நிமிஷமாவது நீ அறிக்கையிட்டு அழணும், கர்த்தாவே என்னுடைய அக்கிரமங்கள் இவ்வளவு ஆயிடுச்சு சுவாமி. இரண்டாவது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். ஒரு சிலர் சொல்றாங்க பெந்தேகோஸ்துல இடத்துக்கு எழுப்பி விட்டு அறிக்கையிடுறாங்க. பாவறிக்கை தான் கிடையாதுல்ல, பாதத்தை சொல்ற மாதிரி தானா தானே அறிக்கையிடணும், அது முழங்கால் போட்டு அறிக்கையிடலாமே அப்படிமா. அதுக்கு தான் உனக்கு வர வசனம். அவர்கள் எழுந்திருந்து என்ன செஞ்சாங்க? தங்கள் நிலையில் நின்றார்கள். அடுத்து அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அறிக்கையிட்டு அந்த 2ஆம் வசனத்தில் தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாவங்களின் பாவங்களையும் எல்லாத்தையும் கிளியரா செஞ்சு கிளியர் பண்ணிட்டு எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். பாவ அறிக்கையில ஒரு பணிவு இருக்கணும். நீ போய் மன்னிப்பு கேட்கும் போது ஒரு பணிவோட கேட்கணும். பாவ அறிக்கையிட்டு ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதான் இப்ப டைம். இந்த ஒரு ஜாமம் நான் வசனமாக சொல்லிக்கிட்டே போறேன். அடுத்து ஒரு ஜாமம் டைம் கொடுப்போம் கொஞ்ச நேரம். அதுல நீங்க எல்லாரும் எளிமை நின்று என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கணும். அறிக்கையிட்டு நீங்க பணிஞ்சு கொள்ளணும். கர்த்தாவே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வரக்கூடாது. பணிவோடு அறிக்கை. இனிமேல் நான் இந்த அறிக்கையை நான் திரும்பி என் வாழ்க்கையில செய்யக்கூடாது. அந்த அளவு எனக்கு விடுதலை தார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கையிட்டு மட்டும் திருப்பி நாளை காலையில எழுந்துச்சு அதே பாவத்தை அறிக்கை கூடாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கையோடு சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி வேண்டாம் சுவாமி, நான் கேவலப்பட்டது போதும், அவமானப்பட்டது போதும், இனி இந்த பாவம் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வேண்டாம், நான் இனிமே அந்த காரியத்தில் தலையிட மாட்டேன், இன்னைக்கோட நான் முடிவு எடுத்துட்டேன். தமிழ்ல சொல்லுவான், நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு தான். அதுபோல நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் சுவாமி வேண்டவே வேண்டாம், நான் பட்டது போதும், இனி நான் இப்படிப்பட்ட காரியங்களை தலையிட மாட்டேன், நான் விட்டுறேன், போதும். சபையில கேவலப்பட்டு கொஞ்சம் குறைய சபையிலும் சங்கத்திலும் நான் நினைஞ்சிட்டேன், அவமானப்பட்டு விட்டேனே. ஒருத்தன் சொல்றான், கொஞ்சம் குறைய நான் எல்லாரும் முன்னாலே நினைஞ்சிட்டேன், அவமானப்பட்டு போயிட்டேன். நீதிமொழிகள் அறிக்கை செஞ்சு விடலன்னு சொன்னா நீ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வசனத்தை சொல்லுவ. நீதிமொழி 5:12-13. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். இப்ப நான் சொல்ற அறிக்கையில நீ கரெக்டா கேட்டு கிளியர் பண்ணி அதை விட்டு விடலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஆமா பாஸ்டர் சொன்னாரே, இப்ப கேவலப்பட்டு போச்சு, சபையில கேவலப்பட்டு போச்சு, குடும்பத்துல கேவலப்பட்டு போச்சு அப்படின்னு நீ சொல்லுவ. அதனால அறிக்கை செய்யும் போது நெஞ்சிரு விட்டுரு, இன்னையோட அந்த காரியங்களை விட்டுட்டு அறிக்கையிடு. ஆண்டவரே இனிமே அப்படி செய்ய மாட்டேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. ஏன் இப்படிலாம் நடந்துச்சு? நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணும்போது தான் உன் குறை என்னன்னு தெரியும். உன்னுடைய வேகம் என்ன, உன்னுடைய புத்தியின் என்ன, உன்னுடைய மதியின் என்ன, நீ இந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் செஞ்ச. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டே இருக்கணும். ஜெபிக்கணும். உட்காந்து 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 ஜெபிக்கும் போது உனக்கு கிளியர் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிற பாவம்லாம் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வெளியே வரும். அப்ப நீ அறிக்கையிடணும். அழுது அறிக்கையிடுதல், அறிக்கையிட்டு பணிந்து கொள்ளுதல், விட்டு விட்டு அறிக்கையிட, விட்டு விடுகிற ஒரு அறிக்கை, அடுத்து ஜெபித்த அறிக்கை. அடுத்து யோசுவா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு. நீ செய்ததை எனக்கு சொல்லு. பாத்தீங்களா? அதை எனக்கு ஒழிக்காதே. நான் பேசிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், மகனே, எனக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்ய, நீ மகிமைப்படுத்து. அதாவது அறிக்கைன்னு சொன்னா ஒரு பெரிய கஷ்டத்தோடு நீங்க செய்யக்கூடாது. அறிக்கையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அதுல தேவனுடைய நாமம் என்ன செய்யுது, மகிமைப்படும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும். நீ போய் ஒருத்தன் ஒப்புரவாயிட்டினா சத்துரு தோற்கடிக்கப்பட்டுருவான். 10 வருஷம் 8 வருஷம் பேசாத ஆள்கிட்ட போய் நீ ஒப்புரவாயிட்டினா பிசாசு தொலைஞ்சா அன்னைக்கு. அப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். பரவாயில்ல, இப்படி ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய அறிக்கையில தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று அறிக்கையிட்டார். விடணும், பிரிஞ்சு வெளியே வரணும். அதுலயே வச்சுக்கிட்டு அதே பாவத்தை வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பேசுனதெல்லாம் தப்பு, திருப்பி போய் அதே பேச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடிகாரம் அறிக்கை மாதிரி இருக்கக்கூடாது. குடிகாரம் அறிக்கை தெரியுமா? குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு. நாளைக்கு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவான். இதே சத்தியம் நாளைக்கு என்ன செய்யும், சில கடையில் எழுதி போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? இன்று விடுமுறை அப்படின்னு இருக்கும். நாளைக்கு போனாலும் அதே போட்டிருக்கும். கடை ஏற்கனவே பூட்டியாச்சு, ஆனா போட்டிருக்கு போர்டு என்னது, இன்று விடுமுறை. அடுத்த நாள் போய் பார்த்தா அதே போர்டு தான் இருக்கும். இன்னைக்கு இதே மாதிரி இருக்கக்கூடாது. குடிகார அறிக்கை மாதிரி, தேர்தல் அறிக்கை மாதிரி உங்களுடைய என்ன செய்யக்கூடாது, பாவ அறிக்கை இருக்கக்கூடாது. கிளியரா பிரிந்து மரிஜாதியாரை விட்டு பிரிந்து வந்து நின்று அறிக்கையிடு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மிக்ஸ் ஆயிட்டாங்க. மற்றவங்கள்ட்ட பேசுறது, சிரிக்கிறது, பல தாரங்கள், பல பெண்கள், பல உறவுகள், தொடர்புகள், இப்படி ஒரு ட்ராக் மாறி போயிட்டாங்க. இப்ப அவங்கள கிளியர் பண்றதுக்காக எஸ்ரா நெகேமியாலாம் உள்ள இறங்கியிருக்கான். அப்ப அவன் சொன்னா, முதலாவது மறுஜாதியில யாரெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கேன் அவெல்லாம் வெளியே வான்னு சொன்னான். அப்பதான் அந்த ஜனங்கள்ல ஒரு குரூப் வந்து அந்த மறுஜாதியார பெண்களை விட்டு பிரிந்து வந்து நின்று என்ன செஞ்சாங்க, இந்த வருஷத்துல உனக்கு ஏதாவது தவறான தொடர்பு, பழக்க வழக்கங்கள், ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்துருந்துச்சுன்னா இன்னையோடு அதை விட்டு பிரிஞ்சு வந்து அறிக்கையிடு. ஆண்டவரே, அடுத்த வருஷத்துல இப்படிப்பட்ட தொடர்பும் வேண்டாம், உறவும் வேண்டாம், கேவலம் வேண்டாம், எனக்கு மான மரியாதை போனதும் போதும், இனிமேல் நான் உனக்கு உண்மையா இருப்பேன். அழுது அறிக்கையிடு. பாவ அறிக்கையிடும் போது அழுக வரணும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி. அழுது பணிந்து ஜெபித்து மகிமைப்படுத்தி விட்டு விட்டு பிரிந்து வந்து நின்று நீ அறிக்கை. சரி, இப்படி அறிக்கையிட்டால் என்ன கிடைக்கும்? விதைச்சா அறுக்கணும் இல்லையா? விதைச்சா அறுக்கணும். அப்ப அறிக்கையிட்டா நமக்கு தேவன் என்ன தர்றார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அறிக்கையிட்டா அவர் என்ன செய்யறாரு? நமக்கு கிடைக்கிறது என்னது? மன்னிப்பு, ஒரு சுத்திகரிப்பு. கரெக்டா அறிக்கையிட்டீங்கன்னா மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தை அழுது கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் என்ன செய்தாள்? தொடைத்தாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். அன்னைக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன செய்யுமா? இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்படும். அழுகையோடு நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முடிஞ்சு போகும்போது சொல்லுவார், மகனே உன் பாவம், மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. க்ளோஸ் பண்ணுவார். ஒரே வார்த்தை தான். அந்த திமிர்வாதக்காரனை போய் அவன் இயேசுவுக்கு முன்னால அப்படியே கட்டில கட்டி கீழே இறக்குனாங்க. அவனை பார்த்து இயேசு சொன்னாரு, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒரே வார்த்தை. திமிர்வாதம் ஓடியே போயிடுச்சு. பாவ மன்னிப்புல வியாதி சுகமாயிடும். பாவ மன்னிப்புல பிசாசு நியாயம் தீர்க்கப்படும்.
பாவ மன்னிப்புல உன் மன போராட்டம் நீங்கிரும். ரொம்ப கவனம். அதனாலதான் அறிக்கை கரெக்டா இருந்தா டக்குன்னு கர்த்தர் உன்னை நெஞ்சிருவாரு, மன்னிச்சிருவார். அடுத்து அநியாயத்தை நீக்குகிறார். அதே வசனம் திரும்ப வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார். நமக்குள்ள இருக்கிற அநியாயமான காரியங்கள், நியாயத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் அறிக்கையிட்ட உடனே நம்மளை விட்டு நீங்கிருது, சுத்திகரிச்சிடற. அடுத்ததாக சங்கீதம் 51:4 நம்ம அறிக்கையிட்டா அவருடைய பரிசுத்தம் விளங்கும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாத்தீங்களா, நீ அறிக்கையிடும் போது பரிசுத்தம் விளங்க ஆரம்பிக்கும். இப்பதான் பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அறிக்கை செஞ்ச உடனே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு உனக்குள்ள பரிசுத்தத்தை கர்த்தர் விளங்க செய்கிறார். இனிமே உன்னுடைய சிந்தையில, எண்ணங்கள்ல, தோற்றங்கள்ல இது தவறுங்கிற ஒரு தெளிவான அறிவு உனக்கு கிடைச்சு பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிச்சம் உனக்கு என்ன செய்து உண்டாகுது. ஒன்று மன்னிக்கிறார், அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிறார், அடுத்து பரிசுத்தத்தை விளங்க வைக்கிறார். நீதிமொழி 28:13 படி தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கையிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், இரக்கம் பாராட்டுவார். நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுரு. ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கிட்டேன், உனக்கு இரக்கம் கிடைச்சதுன்னா இனி நீ பாவம் செய்ய மாட்டாய், இரக்கம் கிடைக்கும். அடுத்ததாக தானியேல் 9:20. தானியேல், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகி காபிரியேல். கரெக்டா நீங்க பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா மறுபடி உங்களுடைய வரங்கள் வல்லமைகள் எல்லாம் வேலை செய்யும். அது இந்த பாவம் ஊற்றுக்கண்களை மண்ணலி போட்டு தூர்த்து போட்ட ஒரு அனுபவம். சில தவறுகள் நடந்த உடனே சில வரங்கள் வேலை செய்யாது. தீர்க்கதரிசனம் வராது, அபிஷேகம் வராது, தரிசனம் வராது, வெளிப்படுத்தல் வராது, ஒரு தெளிவு வராது, ஊழியம் செய்யணும்னு மனசாட்சி வராது, ஒரு உற்சாகம் வராது. இந்த பாவத்தை அறிக்கை இட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த தரிசனம் எல்லாம் என்ன செய்யும், வந்துருச்சு. அவன் சொல்றான் பாத்தீங்களா, நான் இப்படி அறிக்கை செய்து எல்லாவற்றையும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 20 அறிக்கை இட்டேங்கிறான், 21 அந்த முதல் தரிசனத்துல கண்ட ஆள் என்னை திரும்ப என்ன செய்தான், என்னை தொட்டான். எப்படி எத்தனையோ தரிசனம் பார்த்தா, இப்ப ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்த அதே ஆள் திரும்பி வரான். அதாவது இது எதை காட்டுகிறது, ஆதி நிலவரத்தை காட்டுகிறது. ஆதி முதல் தரிசனத்தில் பார்த்த ஆள் வந்துட்டான், இடையில எத்தனையோ தரிசனம் கிடைச்சிருச்சு, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல. இப்ப அறிக்கையிட்ட உடனே திரும்பவும் ஆதி நிலவரத்தில் உள்ள அந்த பழைய அனுபவங்கள், தரிசனம், வெளிப்படுத்தல், தீர்க்க தரிசனம், அந்த அபிஷேகம், ஜெப ஆவி, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, இது திரும்ப வருவதை காண்பிக்கிறது. அடுத்து யாக்கோபு 5:16 அறிக்கையிட்டால் சுகம் கிடைக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பாத்தீங்களா, அறிக்கையிட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ சொஸ்தமடைவாய். அதான் முக்கியம். அதனால நமக்கு இந்த நாட்களில சரியான, இந்த உலகத்துல நீ பாவ அறிக்கை செஞ்சினா பரலோகத்துல தேவன் உனக்கு நல்ல அறிக்கை கொடுப்பார். மத்தேயு 10:32. மத்தேயு 10:32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக இயேசுதான் தெய்வன் அறிக்கை பண்றது ஒண்ணு இருக்கு, பாவ அறிக்கை பண்றது ஒண்ணு இருக்கு. ஆனால் நமக்கு இந்த நாட்களில பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறார், அநியாயத்தை நீக்குகிறார், பரிசுத்தத்தை விளங்க செய்கிறார், இரக்கத்தை கிடைக்க வைக்கிறார், சொஸ்தமாக்குகிறார், தரிசனத்தை கிடைக்க வைக்கிறார். நமக்கு ஒரு மகிமையான அனுபவத்தை கிடைக்க வைக்கிறார். அதனால இந்த நாட்களில அறிக்கை சரியாக செய்தால்
நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அறிக்கை கரெக்டா இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவான ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக நமக்கு கிடைக்கும். அறிக்கை கிடைக்காட்டால்தான், அறிக்கை சரியில்லைன்னா தான் நமக்கு இழந்த நிலவரங்கள்லாம் கிடைக்காது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம கொஞ்ச நேரம் அறிக்கையிடலாம், ஒரு 5 minutes or 10 minutes. இது முதல் கூட்டம் தானே, அடுத்த கூட்டங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எல்லா கூட்டங்களையும் பிரயோஜனப்படுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் இதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். நீங்க பைபிள்லாம் மூடி, டைரிலாம் மூடி, கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு அப்படியே செவியை மட்டும் திறந்து வைங்க. நான் திரும்ப இதை ரிப்பீட் பண்றேன். அப்ப நம்ம கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே 8 கூட்டத்திலேயே என்ன பண்ணணுங்கிறது கிளியர் ஆயிடும். 7 கூட்டத்திலேயே. 1, எதை அறிக்கையிடுவது? ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எதை அறிக்கையிடுவது? 1, பாவத்தை. கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோமா? கால் வலிக்குதோ? பாவம் முடியாதவங்க விட்டுருங்க. 1, பாவத்தை அறிக்கையிடுவது. 2, மீறுதல்கள். தேவன் சொல்லி எச்சரித்து கண்டித்து உணர்த்தி ஆவியானவர் யார் மூலமாவது நம்மோடு இடைப்பட்டு அதை மீறி நடந்ததை அறிக்கையிட வேண்டும். 3, நம்முடைய செய்கைகள், பழைய மனுஷனுடைய செய்கைகள், பொல்லாத செய்கைகள், வழிவிலகின செய்கைகள், எகிப்தின் செய்கைகள், பழைய பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு இடம் கொடுத்திருந்தால், ஜென்ம சுபாவங்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் அவைகளை அறிக்கையிட வேண்டும். அடுத்து நம்முடைய குற்றங்கள், மறைவான குற்றங்கள், மறந்து போன குற்றங்கள், வானவரியந்தம் எழுப்பப்பட்ட பெரிய குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட வேண்டும். அடுத்ததாக யாரிடத்துக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டோமோ அந்த குறிக்கப்பட்ட நபரிடத்தில் போய் நம்முடைய குறைகளை அறிக்கையிட வேண்டும். ஆமென். சும்மா பேருக்கு ஏதோ கடமைக்காக மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றதல்ல, எதையோ பார்த்துட்டு யாரையோ பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கறதல்ல. அழுது பணிந்து ஜெபித்து மகிமைப்படுத்தி விட்டு விட்டு நின்று பிரிந்து வந்து நின்று இனிதான் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனிமே இதை செய்ய மாட்டேன், இனி இது எனக்கு வேண்டாம், போதும், அவமானப்பட்டது போதும், அனுபவிச்சது போதும், கிருபை இழந்தது போதும், நன்மை இழந்தது போதும், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுறேன். நீயே ஒரு தீர்மானம் எடு. ஹல்லேலூயா. ஆமென். அழுகையோடு அறிக்கையிடுவோம், விட்டு விட்டு அறிக்கையிடுவோம். அறிக்கை தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்க கூடாது, உன்னை சீர்படுத்த ஆள் இல்லைன்னு நினைக்க கூடாது. நீ பல காரியங்களை செய்தாய். ஆண்டவர் சொல்கிறார், நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன், கேளாதவன் போல் பாராதவன் போல் இருந்தேன், ஆனால் ஒவ்வொன்றையும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போய்விடக்கூடாது. சரியான அறிக்கை நீயும் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், அநியாயத்தை நீக்குகிறார், இரக்கத்தை கட்டளையிடுகிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய அறிக்கை பரிசுத்தத்தை விளங்க செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக அறிக்கை இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆதி நிலவரத்துக்கு நம்மை திருப்பி கொண்டு வரும். கர்த்தாவே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்ய என்னையும் என்னுடைய சபையாரையும் பலப்படுத்தும். எல்லாரும் போராடுவோம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் அப்படியே இந்த அறிக்கை நம்மளுக்குள்ள வேலை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என் மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன், என் குற்றங்களை அறிக்கையிடுகிறேன், என் செய்கைகளை அறிக்கையிடுகிறேன், யாரிடத்துல பிரச்சனையோ அவர்களோடு அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை பணிந்து அறிக்கையிடுகிறேன், அழுகையோடு அறிக்கையிடுகிறேன், விட்டு விட்டு அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. விட்டு பிரிந்து வந்து நின்று அறிக்கையிடுகிறேன். மன்னியும், அநியாயத்தை நீக்கும், சொஸ்தமாக்கும், பரிசுத்தம் விளங்க செய்யும், இரக்கம் கிடைக்க செய்யும். ஆதி நிலவரத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலியாய் வைத்தேன், ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளும். பலியாய் வைத்தேன்,
பலியாய் வைத்து பலியாய் வைத்து பலியாய் வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீதி உள்ள 7 கூட்டங்களுக்கு எல்லாரும் வரணும். எல்லாருக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவியை கடலிடணும். எல்லாரையும் கத்தர் ஒரு சபையில ஒரு ஆளை கூட விடக்கூடாது. எல்லாரையும் கத்தர் உட்கார்ந்து இந்த வருஷத்தின் கடைசியில சரிப்படுத்த முடியாது. ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐனா அசானியா ரஹபூதின ஹைனியா ரபானா. 7 கூட்டங்களிலும் கத்தர் உட்கார்ந்து எல்லாரையும் சுத்திகரிக்கணும். ஒரு ஆளையும் விடக்கூடாது. எல்லாரையும் கொண்டு வரணும். தடைகளை மாற்றும், பிரயாணங்களை வாக்கி செய்யும், நிர்விசாரங்களை நீக்கி ஏவுதல் கொடு, சூழ்நிலைகளை அனுகூலமாக்கும், கொண்டு வரும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. திதானியா கரா ஏகபானியா ரபாலா கத்துராபா. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்களின் அடிப்படையில் உள்ள ஒரு அறிக்கை, வேத வசனத்தின் அடி உள்ள ஒரு அறிக்கை, எல்லா ஊழியர்கள் விசுவாசிகளும் செய்யத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும், அப்படிப்பட்ட ஒரு ஆவியையும், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களின் அடிப்படையில அறிக்கை செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை ஊழியர்கள், விசுவாசிகள், புதியவர்கள் எல்லாருக்குள்ளும் தெய்வம் கட்டளையிடுவீராக. ஓ ரபகதிதா திதாபானியா ரபகதுரா. எவைகளை அறிக்கையிட வேண்டும், எப்படி அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட்டால் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் நன்மைகள் கிடைக்க உதவி செய்யும். ஆமா. மீதியா உள்ள கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த கூட்டம் நாளை மாலை, அதுக்கு அடுத்த கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் மாலை, அதுக்கு அடுத்த கூட்டம் காலை மாலை, காலை மாலை. எல்லா கூட்டங்களிலும் கர்த்தர் வந்து உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்தவர் தம்முடைய சபையாகிய லேவியர்களை சுத்திகரிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை எல்லாருக்குள்ள தெய்வம் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சுத்திகரிப்பின் மூலமாய் சபையில ஒரு எழுப்புதல், குடும்பங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனோடு நெருங்கி வர எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.